கர்த்தருடைய பார்வையில பிரியமானவன ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அவர்கள் எப்படி பிரியமானவர்களாய் வாழ்ந்தார்கள், எப்படி பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், ஆமென் சொல்ற, நீங்க பிரியமான சகோதரனானால் உன் சரீரத்தின்படியும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க, அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவன் சொல்றோம் பிரியமானவனே, அவன் எவ்வளவு எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுக்கிறான். ஆனா இவன் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, ஒனேசிமுக்காக இவன் சொல்லுகிறான், நான் மன்றாடுகிறேன். ஒனேசிம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவனை குறிச்சு சரித்திரம் சொல்லுகிறது. இந்த விலியம் கிட்ட வேலை செய்து அவனோடு கூட இருந்த ஒரு மனிதன் தான். அவன் கூட இருந்த ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவன் கூட ஒரு கடன் வாங்கிட்டு இவன் ஓடி போயிடும். ஓடி போன பிறகு ஜெயிலில் போய் சந்திக்க, ஜெயிலில் ஏதோ ஒரு காரியம் மூலமா ஜெயிலில் போய் இவனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த ஜெயிலுக்கு இவன் போகும் பொழுது அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சரித்திரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜெயில பவுல் இருக்கிறார். அந்த பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்டு அந்த சத்தியத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டான பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் சொல்றான், இவன் எனக்கு நீ செய்த உதவிகளை போல இவன் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தார், அதனால எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று சொல்லி அவனை குறித்து அவன் பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை குறித்து அநேக வேத வசனங்களில் அநேக மனிதர்களை குறித்தும் சாட்சி கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் அவங்க எப்படி ஆண்டவர் எந்த சூழ்நிலையின் மத்தியில அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து பிரியமானவன் என்று சொல்லுவாரா என்று சொல்லி, அந்த பிரியமானவன் என்று சொல்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அவன் பிரியமானவன் என்று தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தங்கள் வருது என்று சொன்னால், அந்த பிரியமான சகோதரன், பிரியமான மனிதன் சாதாரணமான ஒரு மனிதனா இருக்க மாட்டான். அவன் சொல்ற அந்த பிரியமானவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் அவன் உலகத்தில் இருக்கிற காயுக்காக சாட்சி கொடுக்கிறார். அவன் சொல்றோம், யோவான் சாட்சி கொடுக்கிறார், என் பிரியமானவனே என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார், அவனை குறித்து சொல்லுகிறார். ஆனால் மனிதன் சாட்சி, ஒரு ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கிறான், என் பிரியமானவன் என்று சொல்லி அவன் சொல்ற சாட்சி பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அவன் தேவன் ஒரு மனிதனுக்கு சாட்சி, அவன் எந்த சூழ்நிலையில அவன் தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொண்டு தானியேல் தீர்க்க தரிசனங்கள் 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10-11 வாசிங்க. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாக இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும், தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி, மனதை செலுத்தின பாருங்க என்னென்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, தன் சரீரத்தை சிறுமைப்படுத்தியிருக்கிறார். ஏன் சிறுமைப்படுத்தணும்? எதுக்காக அவர் சிறுமைப்படுத்தணும்? ராஜ்ய பாரத்தில் இருக்க வேண்டிய மனிதன், ராஜாவுக்கு அடுத்த ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய மனிதன். நல்லா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி கொடுக்க வேண்டிய இந்த மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிற என் பிரியமானவனே என்று சொல்லி, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்து சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை என்று சொன்னா, தன் இருதயத்தை, தன்னுடைய சரீரத்தை அவருக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினானா? ஏன் சிறுமைப்படுத்த வேண்டும் இந்த தானியேல்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் தெளிவாக ஆமென் சொல்ற, கொஞ்சம் உங்களுடைய செவிகளை என் பக்கமாய் சாய்ந்து இந்த வசனத்தை கேளுங்கள். தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்ற பாருங்க, இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா,
ஆமென் ஸ்தோத்திரம், ராஜாவுக்கே ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனா இருக்கிறார். ராஜாவுக்கே ஆலோசனை கொடுத்து அந்த மாகாணத்துல எல்லாம் பாபிலோன் நேபுகாத்நேசர் வாழ்ந்த பாபிலோன் மாகாணத்துல எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆலோசனை கொடுக்கிறவனா இருக்கிறான். ஜெயமுள்ளவனா ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்க வாசித்து பார்க்க சொன்னா 6ஆம் அதிகாரத்துல அப்படியே 6:27-28 வாசிக்கும் பொழுது தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பி வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சொல்ல மாட்டீங்களே பாருங்க, அந்த ராஜாக்களே இவனுக்கு சாட்சி கொடுத்து இவன் தேவன், அதை பொறுமையா வாசித்து பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரத்துல இவனுடைய தேவனை தவிர யாருமே நம்ம ஆராதிக்க கூடாது சட்டங்கள் வர போட்டாங்க. சட்டங்கள் போட்டது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு இவன் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக 6ஆம் அதிகாரத்துல 1-2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு பிரதானமான ஒரு மனிதனா இருந்தார். அவ்வளவு பெரிய மனிதன் தன் சரீரத்தை எதனால சிறுமைப்படுத்த வேண்டும், எதனால தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அவன் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்க 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது தன் தேசத்தை குறித்து நல்ல கேளுங்க, தன் தேசத்தை குறித்து, தன்னுடைய குலத்தை குறித்து, தன்னுடைய நாட்டை குறித்து அவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. தன்னுடைய தேசத்தை குறித்து, தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய ஆலயத்தை குறித்து, அங்க இருக்கிற ஜனங்களை, பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து, இனி வர காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தன்னை குறித்து ஒரு பாரம் அவனுக்குள் இருந்ததனால 21 நாட்கள் தன் இருதயத்தை, தன் வாழ்க்கையும், தன்னுடைய சரீரத்தையும் சிறுமைப்படுத்தினான் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஏன் அவன் சிறுமைப்படுத்தின பொழுதுதான் அவன் ஸ்தோத்திரம் தேவ சந்நிதிக்கு முன்பாக தன்னை உபவாசம் போட்டு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சிறுமைப்படுத்தின பொழுதுதான் தேவ சத்தங்கள் வருகிறது, என் பிரியமானவனே என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறது? இதுக்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிற மனிதன் இந்த தானியேல். 3 வேளை ஜெபிக்கிறேன். அப்பெல்லாம் அவனை பார்த்து சொல்லல என் பிரியமானவனே என்று சொல்லல. அவன் சொல்ற ராஜா ஒரு சொப்பனம் அவன் கண்டு கலங்குகிறார். அப்ப தானியேல் தான் அவருடைய தோழரோடு கூட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். அந்த வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. வெளிப்பாடு கிடைத்து வருகிறார். அப்ப கூட அவரை பார்த்து சொல்ல என் பிரியமானவன் என்று. என்னைக்கு தன் இருதயத்தை அவன் தன்னுடைய சரீரத்தை சிறுமைப்படுத்த கஷ்டப்படத்தக்கதாய் சாப்பாடு இல்லாம அவன் எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே கூட பேசுங்க, ஆண்டவரே என் தேசத்தை இப்படி கலங்கி கொண்டிருக்கிறது, என் தேசத்துக்கு எப்போது சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய கூட இருக்கிறவர்களுக்காக தேவனை நோக்கி உபவாசம் போட்டு சிறுமைப்படுத்தினதுனால பரலோக சத்தங்கள் கேட்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறேன்? பரலோகமே அசைய ஆரம்பித்தது. இவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு இவன் தானியேல் தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்துகிற விசேஷங்களும் ஒரு விதமான காரியங்கள் இருக்கும். ஏனென்றால் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம், இனி என்ன நடக்க போகிறது, மேசையா வரப்போகிறார் என்ற சம்பவங்கள் எல்லாமே 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவன் ஒரு கல் உருண்டு வந்து அதை நொறுக்கினது என்று சொன்ன பிரகாரம் பரிசுத்த வான்களை குறித்து அந்த 12ஆம் அதிகாரத்தில் அதிகமாய் போட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறேன், இந்த மனிதன் தன் சரீரத்தை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்ததனால தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறேன்? அல்லேலூயா. தன்னுடைய தேவனிடத்தை தன் இருதயத்தை செலுத்த ஆரம்பித்தார். நீங்க இன்னும் அதை தெளிவா வாசிங்க பார்க்கலாம். இருதயத்தை செலுத்தின மாத்திரமல்ல, 12 வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, என்னைக்கு அவன் மனதை ஆண்டவருக்கு செலுத்தினான், அவன் மனதை ஆண்டவருக்கு செலுத்தின பொழுது தேவ சத்தங்கள் கேட்கப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தானியேலுக்குள்ள சத்தங்கள் எனக்கு பிரியமானவனே என்று கேட்கப்பட்ட ஒரு காரியங்கள் என்ன? தன் சரீரத்தை ஆண்டவரிடமாய் திருப்ப ஆரம்பித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே?
சத்தமா சொல்ல மாட்டீங்களே? நிறைய நேரத்துல நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தைகள் எல்லாமே உலக பிரமாண காரியத்துக்கு திரும்புறதுனால தேவ சத்தங்கள் கேட்கல. தேவன் நம்மளை பார்த்து பிரியமானவன் சொல்ல. ஆனா அந்த தானிவேலை பார்த்து அவன் சொல்ற அடிமையாய் போன ஒரு தானிவேலை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு பிரியமானவனே என்று கூப்பிட ஆரம்பித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? பிரியமானவன் தான் வருகிற காரியங்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்திருக்கிறான். வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு ரகசியங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அவன் தேசத்துல என்ன சம்பவிக்க போகுது, இனி எத்தனை ராஜ்யங்கள் வரப்போகிறது, இனி தேவனுடைய ராஜ்யம் எப்படி நடக்க போகிறது என்று சொல்லி நீங்க 11-12 எல்லாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களை ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த நாட்கள் நமக்கு ஆராதனை செய்ய முடியாத நாட்கள், இந்த நாட்கள் நம்மளை கர்த்தரை தேட முடியாத நாட்கள். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து நம் மனதை ஆண்டவரிடமாய் செலுத்தும் பொழுது, நம் வீட்டுக்குள்ள இருக்கிற நாம, வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற நாம இந்த நாட்கள் மௌனமா இருக்காதபடி நம்முடைய மனதை ஆண்டவரிடமாய் செலுத்தும் பொழுது பரலோக சத்தம் வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? முதலாவது பாருங்க, இந்த மனிதன் உபவாசம் போட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சதுனால இவனை பார்த்து ஆண்டவர் பிரியமானவன் என்று சொல்ல ஆரம்பித்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இரண்டாவதாக நல்ல கேளுங்க, இரண்டாவது நாள் 21 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, என் பிரியமானவனே என்று கூப்பிட ஆரம்பித்தார். இரண்டாவதாக ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொன்னால், அவன் எனக்கு பிரியமானவன். பிரியமானவனாய் இருந்ததுனால கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஏனோக்கு வாஸ்து 10 ஆதியாகம புஸ்தகங்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய வார்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்காம கேட்க முடியும். நீங்க எபிரேயர்ல கூட நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு நாள் வாசி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சொல்ல மாட்டீங்களே? தேவன் எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி சொன்னார். அவர் அழிலே சொல்ல மாட்டீங்களே? பிரியமானவனே என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, அவன் எப்படி அந்த சாட்சியை அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். முதலாவது சொன்னேன், இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமானவனே என்று கூப்பிட ஆரம்பித்தார். அப்ப எப்பொழுது கூப்பிட ஆரம்பித்தார்? தன் மனதை ஆண்டவர்கிட்ட செலுத்தின பொழுது, உபவாசம் போடும் பொழுது, உபவாசம் போட்டு தன்னுடைய குலத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது அவனை பிரியமானவன் என்று கூப்பிட்டார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களே? கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்ற இரண்டாவதாக அவனை பிரியமானவனை, இந்த மனிதனை கூப்பிட்ட ஒரு சத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் இவன் வாழ்ந்தது கொஞ்ச காலம் தான். ஆனா மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். அவன் சோதரம் நிலம்பலம் இருந்தது, தகப்பனார் இருந்தார், தாயார் இருந்தார். இன்னைக்கு நம்ம கேட்டா சொல்லுவோம், எப்படி அவன் பிரியமானவனா மாறினான், நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவனாய் மாறுகிறது. இந்த மனிதன் எப்படி மாறினான் என்று சொன்னால், 300 வருஷம் இவன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது. அவன் சொல்றான், அதுக்கப்புறமும் அவன் சொல்றான் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று கொண்டிருக்க. அவன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கேட்டா, பிரதர் ஜெபம் பண்ணீங்களா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுவோம், இல்ல பாஸ்டர் எனக்கு டைம் கிடைக்கல பாஸ்டர், என்னால ஜெபம் பண்ண முடியல. பிரதர் நைட் ஜெபம் பண்ணீங்களா, இல்ல பாஸ்டர் எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அவன் சொந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயல்வெளி இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, ஆடு மாடுகள் இருக்கிறது, எனக்கு அதனால ஜெபம் பண்ண முடியல, என் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மனிதனுக்கு எல்லாம் இருந்திருக்கிறது. வாசிகள் பார்க்கலாம். இப்ப ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். குமாரத்தைகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 365 வயதில ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவனோடு கூட 365 வயசு வரைக்கும் யாரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? இவனுக்கு மனைவிகள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, ஆனால் காணாமல் போனான்னு சொல்லிருக்கு. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களே? தேவனோடு சஞ்சரிச்சா என்ன பண்ணுவாங்களா? இப்ப வேணாம், நமக்கு வேணாம் அந்த வேலை. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணாமல் போனான். ஏன் இந்த வார்த்தையை நான் புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா,
ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, இனி வர நாட்கள் அப்படித்தான் நடக்க போகிறது. அவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் 2 பேரு அவன் சோத்திரம் புருஷ மனைவி படுத்திருப்பார்கள், ஒருவர் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வருகிறது. அவன் சொல்ல மாட்டீங்கல்ல, அல்லேலூயா. 2 பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். அவன் 2 பேர் நடந்து போவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். ஏனென்றால் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டேங்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை தேவை என்று சொல்லி அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பிரியமானவன் என்று கூப்பிட வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டேங்கிறார். முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவன் சொல்ற அநேக நேரத்தில் செபிக்கிறார், அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அநேக நேரத்தில் உபவாசம் பண்ணி செபிக்கிறார், அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆனாலும் 21 நாட்கள் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர்கிட்ட நான் ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய அவன் சொல்ற எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனை அர்ப்பணித்து அவன் செபிக்க ஆரம்பித்த போது பிரியமானவனாய் மாறினான். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். நாமே சொல்ல மாட்டீங்களே, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் பிரியமானவனாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நாமே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற உறவுகள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் பிரியமானவன் என்று கூப்பிட வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டேங்க, அவன் பிரியமானவன் என்று ஆண்டவர் கூப்பிட ஆரம்பித்தார். பாருங்க, முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவன் சொல்ற உபவாசம் போட்டு தன் ஜீவனை பார்க்காத, தன் உயிரை எண்ணாமல் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் ஜீவனை பார்க்காமல் உபவாசம் போட்டு செபித்ததனால அவன் தானியேலுக்கு ஆண்டவர் பிரியமானவன் என்று கூப்பிட ஆரம்பித்தார். இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் பிரியமானவன் என்று கூப்பிட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இதை பார்க்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாட்களில் அதை தான் விரும்புகிறார், இந்த நாட்களில் அதை தான் எதிர்பார்க்கிறார். யாராவது என் கூட சஞ்சரிக்க மாட்டார்கள் அல்ல இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம சொல்றது அநேக நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை மாறி போகிறது. அவன் சொல்ல மாட்டேங்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவன் சொல்ல நம்மளை கேட்ட சொல்லுவோம், பிரதர் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்ட நம்ம சொல்லுவோம் 1008 காரியங்களை சொல்லுவோம். நான் அங்க போனா, இங்க போனா, அவரை பார்த்தனா, அவரோடு கூட பேசிட்டு இருந்தனா, இந்த சகோதரி கூட பேசிட்டுனா, போன் எடுத்தனா, அவன் காதுல இருந்து வைக்கவே முடியல, அவ்வளவு தூரம் சஞ்சரிச்சுட்டு இருந்தேன். ஒரு சொல்ல மாட்டீங்களே, யாரோடு சஞ்சரித்த? போனோடு சஞ்சரித்த. அப்ப தேவனோடு கூட எவ்வளவு நேரம் நம்ம சஞ்சரித்து இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பிரியமானவனாய் கர்த்தர் பார்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. மூன்றாவதாக தேவனுடைய சித்தங்கள் செய்ய வந்த என் இயேசு கிறிஸ்து பிரியமானவராய் மாறினார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கு தேவ சித்தங்களை எந்த பிள்ளைகள் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ வாசிங்கள் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டீங்களா? மூன்றாவது ஒரு சத்தம் வந்தது. யாருக்கிட்ட இருந்து? வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நாம சொல்ல மாட்டீங்களா? எதனால மேலிருந்து ஒரு சத்தம் வந்தது? அவர் பூமியில தேவனுடைய சித்தங்கள் செய்ய ஆரம்பித்தார். தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் என்ன என்று சொல்லி, தேவனுக்கு சித்தமானது என்ன, தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி இவர் செய்ய ஆரம்பித்தார். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தேவனுக்கு பிரியமானதை நான் எப்போது செய்கிறபடினால் என் பிதா என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவருக்கு சித்தமானது என்ன? ஆண்டவர் எதை செய்தால் நம்ம பிரியமா இருப்பார் என்று சொல்லி, ஆண்டவருக்கு பிரியமானதை ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால், அவன் ஒரு மனிதன் ஒரு மனுஷன் செய்வார் என்று சொன்னால், என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பூமியில செய்கிற காரியத்தை பூமியில இருக்கிற மனுஷன் உனக்கு சாட்சி கொடுக்கறனாலும் பரவாயில்ல, பூமியில செய்கிற காரியத்தை யாரும் சாட்சி கொடுக்கலாம் பரவாயில்ல, பரலோகம் நமக்கு சாட்சி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்க. தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை பாருங்க. ஒரு டைம் இயேசு கிறிஸ்து
ஆமென் சொல்ற ஒரு மனிதன் மரித்து விடுவார். ஒரு மனிதன் மரித்த பிறகு இயேசு போய் அந்த கல்லறைக்கு நேரா அப்படி போய் நிற்பார். நின்று அப்படி பார்த்துட்டு சொல்லுவார், உன்னை வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு, இப்போது நாருமே அப்படின்னு சொல்லுவேன். நீ விசுவாசித்த தேவ மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு போய் அப்படி நின்று பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை, பிதாவே நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நீ செவி கொடுப்பீர் என்று இவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படியா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு சித்தமானதை அவர் செய்யத்தக்கதாக ஆமென் ஸ்தோத்திரம் கூப்பிட்ட போது மரித்தவன் உயிரோடு எழும்பினான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 14:14 வாசிக்கும் பொழுது அங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா கேளுங்க, அந்த வாசகத்தை நல்லா கேளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். நீங்கள் வாசிங்க. நீங்கள் என் நாமத்தை எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கிற காரியம் கூட கேட்கிற காரியம் கூட பிதா பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிதா பிரியப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுகிற, தேவன் சந்தோஷப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம்னு சொன்னா நிச்சயமாகவே அது கர்த்தர் நம்ம கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப கேட்கறது கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற காரியத்துக்கு கூட நீங்க நிறைய ஜெபிக்கிறாங்க, நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நிறைய ஆண்டவருடைய சித்தம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிறைய ஆமென் சொல்ல கேட்கிறாங்க. பாருங்க, நீங்க யாக்கோபு நிருபங்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தன் இச்சையின்படி ஜெபிக்கிறாங்க. தன் மனம் போன காரியத்தை ஜெபித்து ஆண்டவர் கொடுக்க முடியாத அளவுக்கு தடைப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு கூட பிதாவுக்கு சித்தமானது, பிதாவுக்கு பிரியமானதை நம்ம செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரலோகத்தில் அந்த சத்தம் வருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பூமியில உங்களுக்கு யாரு சாட்சி கொடுக்கறனாலும் பரவாயில்ல, பூமியில யாரும் சோதனை பிரியமா இல்ல இருக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா பரலோகத்துக்கு பிரியமானதை நம்ம தேடும் பொழுது பரலோகத்துல இருந்து சத்தம் வரும், நீர் எனக்கு பிரியமான மகன் என்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமென் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றும்படி பூமி கடந்து வந்தார். தேவனுடைய சித்தங்களை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமான ஜெபங்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், எனக்கு பிரியமானவன் என்று. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கு பிரியமானது எப்படி ஒரு மனிதனுக்கு சத்தம் வந்தது? உபவாசம் போட்டு தன் மனதை ஆண்டவருக்கு முன்பாக செலுத்தினதுனால, அவன் சோதரம் தன் இருதயத்தை அவர் பக்கமா திருப்பினதுனால பரலோகத்திலிருந்து சத்தம் வந்தது, இவர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி. தானியேலே என் பிரியமானவனே என்று சொல்லி சத்தம் வந்தது. இரண்டாவதாக சத்தம் வந்தது, ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால, தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். தேவனோடு கூட அவன் வேலைக்கு போனாலும், வீட்டு வேலை செய்தாலும், பிள்ளைகிட்ட பேசினாலும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை அவன் கற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சமூகத்துல சாக்கு போக்கு சொல்லல, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்ததனால அவன் பிரியமானவனா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். மூன்றாவது, தேவ சித்தங்கள் செய்யற பூமியில இருக்கிற நாம தேவனுடைய சித்தங்கள் என்ன என்று சொல்லி தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய சத்தம், பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், நீ என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரத்தி, எனக்கு நீ பிரியமானவர் என்று. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து காரியங்களை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பிரியமானவனை அவன் சொல்லி பரலோகத்திலிருந்து சத்தம் வருது மாத்திரமல்ல, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். அவன் சொல்ல மாட்டேங்கிறார், அவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். பாருங்க, என்னுடைய நேசகுமாரன் அப்படி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பூமியில முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்க?
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்ற நான்காவதாக ஒரு மனிதன் நான் காட்டி கொடுக்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் நான். இருதயத்துக்கு ஏற்றவனாய், தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், இருதயத்துக்கு ஏற்றவனாய். நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, அந்த மனிதன் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் மாறினான் என்று சொன்னால், கர்த்தரை அதிகமாய் துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். 1:2 நீங்க வாசிக்கும் பொழுது நான்காவது தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். சொல்ல மாட்டீங்களே, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மாறினவன் எப்படி தெரியுமாங்க? தன் தகப்பனால் தள்ளப்பட்டு, தன் குடும்பத்தால் விரட்டப்பட்டு, எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் மாறினான். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களே. இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலை மாறி இருக்கலாம். உங்க உறவுகள் உங்களை பார்த்து வேற விதமாய் நினைக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை வேற விதமாய் நினைக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் உங்களை வேற விதமாய் நினைக்கலாம். ஆமென் சகோதரர், எல்லாரும் உங்களை பார்க்கும் பொழுது அற்பமாக எண்ணலாம். அற்பமாய் எண்ணினாலும் தேவ பார்வைக்கு இவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பிரியமானவனாய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய சொன்னமே அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? எந்த டைமும் எவ்வேளையிலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன், நல்ல ஆண்டவரை வீட்டில் இருக்கும் பொழுது பாருங்க, ஆடு மேய்ச்சாலும் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். ராஜாவா மாறினாலும் கர்த்தரை ஆராதிப்பான். ஆமென். சாதா ஆடு மேய்ச்சாலும் கர்த்தரை ஆராதிப்பான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தரை ஆராதிப்பான். இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன், எந்த காரியமே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இவன் செய்ய மாட்டான். கர்த்தருடைய சித்தம் இல்லாம, சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லா விஷயம். நீங்க உங்க வீட்டுல ஒரு விசேஷம் செய்யணும்னு சொன்னா, நம்ம சோத்திர ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைக்கும். ஜோமனிட்ட ஆண்டு பார்த்துக்குவாரு, அப்படிதான் செய்வோம். ஆனா இவ அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற வரைக்கும், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா, ஆண்டவரே நான் இந்த கிராமத்துக்கு போகலாமா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யலாமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டங்களை கேட்டு கேட்டு ஆண்டுடைய சத்தம் வர வரைக்கும் காத்திருந்து செயல்படுவான். இவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறது மட்டுமல்ல, இவனை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தாவீது ராஜா ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மாறின காரணம், இவன் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கரம், எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறின. எப்பொழுதும் சின்ன வேலை செய்தார், ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு சின்ன வேலை செய்தாலும் இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு பிரியமான கேட்டு 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 ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து செபித்து அதை செய்து பாருங்க. நீங்க இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறி விடுவீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த தானிவேல் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் உங்களுக்கு 2 காரியத்தை காட்டி கொடுத்தேன். என்னன்னா, சோத்திரம், ஊழியக்காரனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஒரு காய்வை கண்டு சொல்லுகிறான். சோத்திரம், ஊழியக்கார பூமியில இருக்க வேண்டிய ஊழியக்காரனுக்கு பிரியமானவனாய் மாறின ஒரு காய்வு. அவன் பிரியமானவன், அவன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று வாழ்த்துகிறார். அதே பவுல் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று சொல்ல. எப்பொழுது மனம் மாறின பொழுது, அவனுக்குள்ள இருந்த ஒரு வாழ்க்கை மாறின பொழுது இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். அவனுக்கு பவுலுக்கு பிடித்தமா மாறினான். ஆனா கர்த்தருக்கு பிடித்த மனிதர்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கர்த்தருக்கு, தெய்வத்துக்கு பிடித்த மனிதர்கள் ஒன்று, தன் இருதயத்தை ஆண்டவரிடமாய் செலுத்தி உபவாசத்தோடு கூட தன் ஜனங்களுக்காக மன்றாடுகிறவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீர்கள்? பிரியமானவனாய் மாறுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீர்கள்? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எதை குறிச்சும் கவலை இல்லாம, எதை குறிச்சும் சொல்றோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த நாடு எப்படி போனா பரவாயில்ல, வீடு எப்படி போனா பரவாயில்ல, மனைவி எப்படி போனா பரவாயில்ல, பிள்ளைகள் எப்படி போனா பரவாயில்ல, நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை அறிந்து தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளை பரலோகம் சொல்லும்,
பிரியமானவனே என்று ஒரு அழகிய சொல்ல மாட்டீங்க. பூமி அல்ல, பூமி என்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தையே வேற. ஆனா கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இரண்டாவதாக ஏனோக்கு தன் பிள்ளைகளோடு இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரித்தார். மூன்றாவது சொன்னேன், இயேசுவானவர் பூமியில பிதாவின் முழுக்க பிதாவின் சித்தம் செய்ய வந்ததனால தேவனுக்கு பிரியமாய் மாறினார். ஹல்லேலூயா. நான்காவதாக நீங்க வாசித்து பார்ப்போம்னு சொன்னா, நான்காவதாக உங்களுக்கு நான் சொன்னேன், நான்காவதாக தேவனுக்கு பிரியமான அவன் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை செய்த தாவீது. ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறின ஒரு தாவீது. என்ன காரணம்? அவன் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிற மனிதனாய் இருக்கிறான். எது செய்தாலும் கர்த்தரிடத்துல கேட்கிற மனிதனாய் இருந்தான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்யும் பொழுது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் இருப்போம். இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் மாற்ற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்கும் சொந்தக்கார பிள்ளைகளாய் இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.